ஒரு அழகான காட்டில் ஒரு வேகமான முயலும் ஒரு மெதுவான ஆமையும் வாழ்ந்து வந்தன. முயல் எப்போதும் தன்னுடைய வேகத்தை பற்றி பெருமையாக பேசும். நான் தான் காட்டிலேயே வேகமானவன் என்று எல்லோரிடமும் சொல்வான். ஆமை மட்டும் அமைதியாக இருந்தது. அது எப்போதும் சிரித்துக்கொண்டே தன்னுடைய வேலையை செய்தது. ஒரு நாள் முயல் கேட்டது, ஆமை, நீ என்னுடன் ஓட்டப்பந்தயம் போட்டி போட முடியுமா என்று. ஆமையும் சிரித்துக்கொண்டே சொன்னது, சரி முயலே, நான் முயற்சி செய்கிறேன். அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடின. பந்தயம் தொடங்கியது. முயல் மிக வேகமாக ஓடிப்போனது. ஆமை மெதுவாக மெதுவாக நடந்தது. சிறிது நேரத்தில் முயல் திரும்பி பார்த்தது. ஆமை இன்னும் தொலைவுதான் என்று சிரித்தது. அது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சிறிது ஓய்வெடுத்த பிறகு போகலாம் என்று நினைத்தது. அப்படியே தூங்கியும் விட்டது. ஆமை மட்டும் நிற்காமல் மெதுவாக நடந்தது. அது முயலை கடந்து இலக்கை நோக்கி சென்றது. சிறிது நேரத்தில் முயல் விழித்தது. ஐயோ என்று பயந்து ஓடத் தொடங்கியது. ஆனால் ஆமை ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டது. எல்லா விலங்குகளும் கைத்தட்டின. முயல் வெட்கப்பட்டு சொன்னது, நான் பெருமைப்பட்டதால் தோற்றுவிட்டேன் என்று. ஆமை சிரித்துக்கொண்டே சொன்னது, மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம்.